தனக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள், கடன் விவகாரம், NCLT வழக்கு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விளக்கமளித்துள்ள டாக்டர் சுபாஷ் சந்திரா, எனது நற்பெயரை கெடுக்க முயற்சி நடக்கிறது என்றும், ஆனால் பணபலத்தால் உண்மையை மறைத்துவிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் என்றும், உண்மை நிச்சயம் வெளிவரும் என்றும் SL குழுமத்தினுடைய தலைவர் டாக்டர் சுபாஷ் சந்திரா பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். கடன் விவகாரம் குறித்து டாக்டர் சுபாஷ் சந்திரா கூறுகையில், எனது தவறை ஒப்புக்கொண்ட முதல் நபர் நான் தான். கடன் தொகையை முழுமையாக செலுத்துவேன் என்று உறுதியளித்தேன். வெறும் வாக்குறுதி மட்டும் அளிக்கவில்லை, அதை நிறைவேற்றியும் காட்டியிருக்கிறேன். கடனை திருப்பிச் செலுத்துவதற்காக ஜீல் நிறுவனத்தையே கிட்டத்தட்ட விற்கும் நிலைக்கு சென்றேன். எனது வீட்டை கூட அடமானம் வைத்தேன். அனைவரின் பணத்தையும் திருப்பிச் செலுத்தினேன். ஆனால் இது பலருக்கும் பிடிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். NCLT வழக்கு குறித்து விளக்கமளித்துள்ள டாக்டர் சுபாஷ் சந்திரா, இந்த விவகாரத்தில் உண்மை முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை என்றும், NCLT வழக்கு என்பது தனிப்பட்ட உத்தரவாதம் தொடர்பானது என்றும் தெரிவித்துள்ளார். சில கடன் வழங்குனர்களுக்கு நான் தனிப்பட்ட உத்தரவாதம் கொடுத்திருந்தேன் என்றும், அவர்களில் சிலருக்கு முழு பணத்தையும் ஏற்கனவே செலுத்திவிட்டேன் என்றும், இருந்தாலும் அவர்கள் NCLTயில் கோரிக்கை தாக்கல் செய்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 22,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் அது 3,992 கோடி ரூபாய் மட்டுமே. அந்த 3,992 கோடி ரூபாய் கோரிக்கையிலும் கேள்விகள் இருக்கின்றன. இதில் 620 கோடி ரூபாய் கோரிக்கையை ஏற்கனவே தீர்வு செய்துள்ளேன். மேலும் கடன் வழங்குனர்களுக்கு 1063 கோடி ரூபாய் செலுத்துவதற்கான சலுகையையும் வழங்கி இருக்கிறேன். ஒவ்வொருவரின் பணத்தையும் திருப்பிச் செலுத்துவதில் நான் முழுமையாக உறுதியாக இருக்கிறேன் என்று டாக்டர் சுபாஷ் சந்திரா கூறியுள்ளார். SL குழுமத்தினுடைய கடன் குறித்தும் டாக்டர் சுபாஷ் சந்திரா முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார். SL குழுமத்தின் மீது சுமார் 45,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் பொறுப்பு இருந்தது என்றும், அதில் சுமார் 43,000 கோடி ரூபாயை ஏற்கனவே செலுத்தியுள்ளோம் என்றும் கூறியுள்ளார். எங்களுடைய பணமும் பல இடங்களில் சிக்கியுள்ளது. மாநில அரசுகளிடமிருந்து உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான பணத்தை பெற வேண்டி இருக்கிறது. 1 அல்லது 2 சொத்துக்களை விற்பனை செய்யவும் தயாராகி வருகிறோம் என்று டாக்டர் சுபாஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். தனது சொத்து மதிப்பு தொடர்பாக வெளியாகின்ற தகவல்களையும் சுபாஷ் சந்திரா மறுத்துள்ளார். SL குழுமத்தினுடைய சந்தை மதிப்பையே எனது தனிப்பட்ட சொத்து என்று கூறியுள்ளனர். 2016ஆம் ஆண்டு மாநிலங்களவையில் எனது நிகர சொத்து மதிப்பு 39.08 கோடி ரூபாய் என்று அறிவித்திருந்தேன். அப்படி இருக்கும்போது 2017ஆம் ஆண்டு என்னுடைய சொத்து மதிப்பு எப்படி 45,888 கோடி ரூபாயாக இருக்க முடியும்? இதனுடைய உண்மை நிச்சயம் வெளிவரும் என்று டாக்டர் சுபாஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். மேலும் சுயாதீன விசாரணைக்கு வலியுறுத்தியுள்ள டாக்டர் சுபாஷ் சந்திரா, வங்கித்துறை மற்றும் நிதியமைச்சர் சுயாதீன தணிக்கையாளரை நியமிக்க வேண்டும் என்றும், முறையான விசாரணை நடத்தப்பட்டால் எது உண்மை எது பொய் என்பது தெளிவாக வெளிவந்துவிடும் என்றும் கூறியுள்ளார். பணபலத்தால் உண்மையை மறைக்க முடியாது என்றும், எனது நற்பெயரை கெடுப்பதும் அவ்வளவு எளிதான காரியமல்ல என்றும் டாக்டர் சுபாஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். தனது எதிர்கால திட்டம் குறித்து பேசிய அவர், நான் எப்போதும் புதிய விஷயங்களை செய்வதற்காக அறியப்பட்டவன். இனியும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வேன். நான் மீண்டும் எழுந்து நிற்பேன். சுவிட்சர்லாந்தில் உள்ள எனது நண்பரின் நிறுவனத்தில் பணியாற்றும் எண்ணமும் இருக்கிறது. இது தொடர்பாக இன்னும் ஓரிரு வாரங்களில் கூடுதல் விவரங்களை வெளியிடுவேன் என்று கூறியுள்ளார். இந்த அமைப்பிற்கு நான் 60,000 கோடி ரூபாய் முதல் 70,000 கோடி ரூபாய் வரை வட்டி செலுத்தி இருக்கிறேன். 17 ரூபாயில் தொடங்கி நாட்டின் பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெறும் அளவிற்கு வளர்ந்தவன் நான் என்று தெரிவித்துள்ள டாக்டர் சுபாஷ் சந்திரா, யாருடைய பேச்சையும் கேட்டு நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்றும், சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்களை ஒருமுறையாவது சரிபார்த்து கொள்ளுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும், என் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எனக்கு மின்னஞ்சல் அனுப்புங்கள். நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று டாக்டர் சுபாஷ் சந்திரா தெரிவித்துள்ளார்.